அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மாசி மாதம் 2024 தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் 3 ராசியில் மாறுறார். முதல்ல அவர் மகர ராசியில் இருக்கார். மாத ஆரம்பத்தில் 7ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார். இந்த மாதம் 24ஆம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார். ஆக 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். மகர ராசியில் சுக்கிரன் இருக்கார். இந்த மாதம் 24ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறார். ஆக புத பகவான் 3 ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சுக்கிர பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உத்திராடம், திருவோணம், தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், இது அத்தனையிலையும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுவார். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாமே கூடும்னு அர்த்தம். அதாவது சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், இதெல்லாமே கூடும். ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி 3 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். எல்லாமே நல்லாயிருக்கும். அவரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ஏதாவது இடம் மாறணும், ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையே இல்லைங்கிற சூழ்நிலையே இல்லை. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது தனியார் கம்பெனிகளில் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஏதாவது நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, பண வரவு அதில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் இது எல்லாமே இந்த மாதம் வரும். ஆக சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலைங்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாசி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அந்த லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார்.
6ஆம் இடம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள். ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம். இங்கே நம்ம உங்களுக்கு கடன் நிறையா இருக்குது, லோன் நிறையா இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் எதுவும் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நடப்பதற்கான சோர்ஸஸ் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நாளாக உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அல்லது ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் ஆகுங்க. நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் முதல்லே சொன்னது மாதிரி உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அதோட அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை. அது மட்டுமல்ல, இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி, சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். அதோட உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இதையெல்லாம் இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான், அவருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதோட பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனி கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கும் ஜாபில் தைரியமாக வேலை பாருங்கள். வேலையை விட்டு வெளியில் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். தொண்டர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரேஸில் ஏதாவது பணம் போடணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் நீங்கள் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணம் இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் கையை விட்டு போகும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விதமாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, அச்சீவ் பண்ண என்னன்னு பாருங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகருடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகருடைய வழிபாடு முக்கியமாக பண்ணுங்கள்.
அது இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக துர்க்கை அல்லது காளி உடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.